விமர்சனம் வச்சிருக்காரு. யார் சொன்னீங்க? அவர் யாரு? விஜய் தாவேகா தலைவர் விஜய். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் முந்தா நாள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். கட்சியின் பேரில் மட்டும்தான் வெற்றி இருக்க முடியும். இன்னைக்கு கூட பிஜேபி அவர் செயல்படுதாருன்னு சொல்லி ஒரு விஷயம் நான் சொல்றேன். திருநெல்வேலி ஸ்பீக்கர் பாருங்க, அவர் எங்க மாநில மாநாடு விழுப்புரம் பக்கத்தில் கள்ளக்குறிச்சி மாநாடு போட்டிருக்காரு. நான் அன்றைக்கே சொன்னேன், என்றைக்குமே கன்ஃபியூஸ்டு லாட் கேனாட் ப்ராக்ரஸ். விஜய்கிட்ட ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. நாம் தேசபக்தர்களோடு இருப்பதா தேச விரோதிகளோடு இருப்பதா முடிவு பண்ணலை. அதனால் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார்லேருந்து எல்லார் படங்களும் வச்சுருக்கார். நீங்கள் யாருக்காக இருக்கீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மவுத்து பீஸாக தான் இன்னை வரைக்கும் விஜய் செயல்பட்டிருக்கார். காரணம் கல்வி. இவர் நிலைப்பாடு என்ன? திமுக நிலைப்பாடு என்னவோ அதுதான். கல்வியானது பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும். அதானே திமுக சொல்லுது, அதானே இவர் சொல்கிறார். அப்படி இருக்கிறது இவர் எப்படி எங்களுக்கு மவுத் பீஸாவோ எங்களுக்கு பி டீமாவோ இருக்க முடியும்? இருக்க முடியாது. அவங்க அம்மா சிறுபான்மையினர், அதனால திமுகவுடைய வாக்குகளை அவங்க அம்மா சிறுபான்மையினர் அவங்களோட வாக்கு வங்கியை பிரிக்கிறதுக்கு அவங்க அம்மா சிறுபான்மைன்னு யார் சொன்னா? இன்னைக்கு காலையில பேட்டி கொடுத்திருக்காரு அப்பாவு. அவங்க அம்மா பேர் பிரிப்பதற்காக அவங்க அம்மா பேர் என்ன? சோபா. சோபா யாரு? சிறுபான்மையினர் இவர் சொல்றாரு, அப்பாவு சொல்றாரு. நீங்க நான் ரொம்ப பர்சனல் விஷயத்துக்கு போக விரும்பலை. திரு சந்திரசேகர் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர் மனைவியின் தகப்பனார் என்ன பேசினார்னெல்லாம் பப்ளிக் டொமைனில் இருக்கு ஏற்கனவே. நான் அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன நான் கேட்குறேன், இப்போது உதயநிதி ஸ்டாலின் ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன்னு சொன்னது எதுக்காக? எதுக்காக? விஜய்க்கு கிறிஸ்தவ சமுதாயத்தினர் ஓட்டு பிரிந்து விடக்கூடாது என்று நானும் ஒரு கிறிஸ்டியன் சீஃப் மினிஸ்டர் ஆஸ்பைரண்ட்டுன்னு கிறிஸ்டியன் வாக்கு வங்கிக்கு பேசின பேச்சா இல்லையா? அது நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லலை, நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். உதயநிதி ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன்கிற வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு காரணமே நானும் கிறிஸ்தவ முதல்வர் ஆஸ்பைரண்ட்டு, நாட் விஜய் அப்படிங்கிறதுக்காக உதயநிதி பேசுகிறது தான் பேச்சு. இதுக்கு அப்பாவு அவர்கள் பதில் சொல்லட்டோங்கிறேன். நான் சும்மா இந்த கல்லை ஊட்டி அடிச்சுட்டு ஓடக்கூடாது. நான் கேட்டிருக்கிற இந்த கேள்விக்கு அப்பாவு அவர்கள் பதில் சொல்லணும். ஸ்டாலின் பேசினதே அந்த சிறுபான்மையினர் என்கின்ற பேரில் நீங்கள் ஒருங்கிணைத்து வைத்திருக்கின்ற வாக்கு வங்கி சேதப்படக்கூடாதுங்கிறதுக்காக பேசின மோசடி பேச்சு. ஏன்னா நான் ஐ எம் அ ப்ரௌடு ஹிந்துன்னு சொன்னேன்னா என்ன கம்யூனலுங்கிறீங்க? அப்போ உதயநிதி ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன் சொன்னது செக்குலர் பேச்சா? யாரை ஏமாத்துறார் அப்பாவு? உங்கள் அதிகார சட்டமன்றத்துக்குள்ளே மட்டும்தான், வெளியில் போய் பேச வேண்டாம். அதனால் உதயநிதி பேசியது தான் மத ரீதியிலாக ஓட்டு பேங்கை டார்கெட் பண்ணி பேசின பேச்சு. இந்து சமய அறநிலைத்துறையோட கோவில்கள் கும்பாபிஷேகம் பண்ணுங்க, 3000 கோவில்களுக்கு மேலே அறநிலைத்துறை கும்பாபிஷேகம் பண்ணி எந்த ஆட்சியும் செய்யாத சாதனையை படைச்சிருக்கிறதா அறநிலைத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அனதர் ஃப்ராட். கும்பாபிஷேகம் நல்ல விஷயம் தான். இல்லை யார் பண்ணது? நான் இப்போ திருச்செந்தூரில் முருகப்பெருமானை தரிசிக்க போய்கொண்டிருக்கேன். ஆன்மீக கொடையாளர் சிவநாடர் அவர்கள் 200 கோடிக்கு மேல் கொடுத்தாரா இல்லையா? 300 கோடிக்கு மேலே உண்டியல் பணம் வந்ததா இல்லையா? சேகர் பாபுவோட அப்பம்புட்டு காசா? நான் சொல்லலை இந்த வார்த்தை, என்னது இல்லை, உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு நிதி அமைச்சரை பார்த்து கேட்ட கேள்வி. அன்றைக்கி அது தப்பு இல்லைன்னா இப்போ நான் கேட்குறது தப்பு இல்லை. சரி, என்னோட பெர்டினன்ட் கொஸ்டின் 6/7/2021 சுவோமோட்டோ கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜஸ்டிஸ் மகாதேவன் மற்றும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவுலா அவர்களுடைய தீர்ப்பு. அந்த கேஸில் கார்த்திகேயன்கிற அறநிலைத்துறையினுடைய வழக்கறிஞர் அவரோட அஃபிடவிட்டில் 1274 கோயில்கள்
either they are totally dilapidated or partially dilapidated. அரசாங்கத்தின் நோக்கம் அந்த 1274 கோவில்களையும் புனர் நிர்மாணம் செய்வது. நான் கேட்குறேன், சேகர் பாபு கிளைம் பண்ணுறதுல அந்த 1274 எத்தனை கோவில் இருக்குது? ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கோவில்கள். அதில் பக்தர்களுடைய நன்கொடையில் நடந்து கொண்டிருக்கின்ற குடமுழுக்குக்கு நீங்கள் எப்படி கிரெடிட் கிளைம் பண்ண முடியும்? மாறாக என்னோட இன்னொரு கேள்விக்கும் சீஃப் மினிஸ்டரோ சேகர் பாபுவோ பதில் சொல்லணும். அறநிலையத்துறை ஒரு கோவிலை கையகப்படுத்தும் பொழுது அந்த கோவில் ஃபங்க்ஷனிங் டெம்பிளாக இருந்ததா இல்லையா? அந்த கோவில் செயல்படுகின்ற கோவிலாக இருந்தது, அதில் உண்டியலில் பணம் வந்தது, அதனால தானே நீங்கள் கையகப்படுத்தினீங்க. இல்லைன்னா அறநிலைத்துறை செயல்படாத கோவிலை வெறும் இடிபாடை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த 1274 கோவில்கள் சிதைந்து போனதற்கு குற்றவாளி இந்த அறம் கெட்ட அறநிலைத்துறையா இல்லையா? உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளணுமா வேண்டாமான்னு கேட்குறேன் நான். என்ன மோசடி? நீங்கள் அஃபிடவிட்டில் ஒத்துன்னு என் கற்பனையில் சொல்கிறது இல்லை. 1274 கோவில்கள் எதர் டோட்டலி ஆர் பார்ஷியலி டைலாபிடேட்டட்னு நீங்கள் அந்த கோவில்களை அபகரித்த பொழுது, அறநிலையத்துறை இந்து கோவில்களை அபகரித்த பொழுது அவை செயல்படும் கோவில்களாக இருந்தன. அது நீங்களே உங்கள் வக்கீல் கார்த்திகேயன் அவர் அஃபிடவிட்டில் சொல்கிறார், சிதைஞ்சு போச்சு. அப்போ சிதைய விட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டாமா? தூக்கில் போடணும் சார். ஹிந்து கோவிலை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையாவது கையகப்படுத்தி அழிப்பீர்களா? ஒரு மாஸ்கை கையகப்படுத்தி அழிப்பீர்களா? ஹிந்து கோவில்கள் 1200க்கும் மேற்பட்ட ஆன் யுவர் ஓன் அட்மிஷன். அதுவே டோட்டல் டிராஸ்டிக்கலி அண்டர் எஸ்டிமேட்டுங்கிறது என் கருத்து. அப்படி இருக்கிறத இவ்வளவு மோசமான தீய சக்திகள் இந்த திராவிட இயக்கங்கள் நீங்கள் கையகப்படுத்தி அழிச்சுட்டீங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதுக்கு யார் தண்டிக்கிறது? இந்த சேகர் பாபுவை என்ன பண்ணுறது? அதனால் ஹிந்து மதத்தின் எதிரிகள் இவர்கள். அதனால தான் பிஜேபி சொல்லுது அறநிலைத்துறை அறமற்ற துறை நீக்கம். நன்றி சார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. பாஜக அதிமுக கூட்டணியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ந்து மக்களை சந்தித்து வராரு. பெருங்கூட்டம் எல்லா இடத்துலையும் கூடுது. பாஜக அதிமுக கூட்டணி சார்பில் தேசிய தலைவராக நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க? நான் மக்கள் வரவேற்பு கூடியிருக்கு. எந்த நிமிஷம் அமித்ஷாஜி என்டிஏ எக்ஸ்பான்ஷனை அறிவித்தாரோ அன்னிலேருந்து சொல்லியிருக்கேன். இது பெரிய அவலாஞ்ச் மாதிரி போக போக இன்னும் கூடும். காரணம், இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசாங்கத்தை வெளியேற்றணுமே அப்படின்னு ஆதங்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இந்த கூட்டணி. நன்றி. வரலாற்றை போதும் மறுதளிக்குதுன்னு சொல்லி நேற்று குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க கனிமொழி சார்.